Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மினிமம் ஒரு 5 to 6 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் கொடுங்க. ஸோ செப்டம்பர் 13ன்ற மாதிரி செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டேட் சேஞ்ச் ப்ரீபோன் ஆகிருக்கு. ஸோ 18 இல்லை, அதனால் சீக்கிரமாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ரிவிஷன் வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டடி பிளானில் இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சைட் பை சைட் ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் 100 மார்க்ஸ். அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் ஹிஸ்ட்ரியோட மேப் ஒர்க் வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. ஜியாகிரஃபியோட மேப் ஒர்க் வந்து 7 மார்க்கில் கேட்பாங்க. அதை முடிச்சிட்ட பிறகு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி ஒரு 4 மார்க் வரும். அதனால் அதில் இருக்கக்கூடிய 5 லெசன்ஸ் ஜியாகிரஃபி இருக்குது இல்லைங்களா, அந்த 5 யூனிட்ஸோட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ் அதை படிச்சிருங்க. அடுத்து ஃபைனலாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, சப்ஜெக்ட் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 4 பார்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக ரிமைனிங் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 100க்கு தாராளமாக அபவ் 85 ஸ்கோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் 14 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ்க்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஓவரால் ஸ்கோரில் இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 1 மார்க்ஸ் ப்ரிப்ரேஷன் டைமிங் டியூரேஷன் எல்லாமே ஷார்ட் தான் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து 1 மார்க்கை மெமரைஸ் பண்ணிடலாம் கீ பாயிண்ட்ஸ் வச்சு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸில் கம்பல்சரி ஒரு மேப் வரும். ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் பார்த்திங்கன்னா 7 மார்க்கில் வரும். ஸோ மேப் ஒர்க்கை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்கக்கூடிய மேப் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நம்ம செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மேப் ஒர்க் செப்பரேட் வீடியோ வரும். செப்பரேட் வீடியோவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் செப்பரேட் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2 ஆன்சர் எனி 10 questions. 28th question வந்து கம்பல்சரி கொஷின். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். சரிங்களா. ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார் அண்ட் தென் டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. ஹூ வேர் த 3 prominent dictators of the post World War I? ரைட் அ நோட் ஆன் மாஸ் லாங் மார்ச். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே 4 questions ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. எனி 10 நீங்கள் அட்டன் பண்ணோம். 28th question வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. 28 ரைட் நேம்ஸ் ஆஃப் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. இது ஆப்ஷனில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி 19th பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ். இதுவும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. நேம் த 4 distinct seasons of India and state any 2 characteristics of black cotton soil. Define the resource and state its types. Then what is communication? What are its types? How is President of India elected? What are the qualifications for the appointment of governor? Write any 2 positive impact of globalization. So 2 mark question over. And then part 3ல பார்த்தீங்கன்னா 5 mark question. See, நம்ம 1 mark படிச்சும் போது 1 mark சூஸில் மட்டும் கேட்கறதில்ல, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் எனி 10ல் கொஷின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 1 மார்க்ஸில் படிச்சிருந்தா இதில் 5 மார்க் நமக்கு அப்படியே ஈஸியாக கிடச்சிரும். அடுத்தது 30 பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அடுத்து அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் II. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வீடியோவில். 32nd பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு தி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. நெக்ஸ்ட் 33rd பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ். ஸோ கம்பல்சரி ஒரு 5 மார்க்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஜியாகிரஃபியில் 5 யூனிட்ஸ் இருக்கா, அந்த 5 யூனிட்ஸில் இருக்க கிவ் ரீசன்ஸ் அண்ட் தென் distinguish between இதை தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அடுத்து 34 give an account on the major peninsular rivers of India கேட்டிருக்காங்க. 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil. அடுத்து describe the major challenges of Indian industries கொடுத்துருக்காங்க. 37 salient features of the Constitution of India. Duties and functions of Prime Minister of India. Briefly explain various terms associated with measuring of national income. 40
elaborate the public distribution system. அடுத்து மெயின் திங் டைம்லைன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்கள் கையில். ஸோ 1 மார்க்ஸ் வந்து 14 கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மார்க் அகெயின் 5 மார்க்கில் ஒரு 1 மார்க் 1 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ 14 + 5 19. give reasons distinguish இருக்கியா 24 + 5 29. then 29 + 5 அதாவது மேப் ஒர்க்கு 32 மார்க்ஸ். சரிங்களா. 29 இதுவும் ஒரு 5 மார்க் இல்லையா, அதாவது மேப் ஒர்க்கு. இது 41 வரைக்கும் 29 34 மார்க்ஸ். 42ல் மார்க் த ஃபாலோயிங் பிளேஸ் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் த வேர்ல்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க 4 மார்க்கு. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸ். ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி ஆர் ரைட் அன் எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேட் பை 19th century reformers towards the cause of women. அடுத்து 44 பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்கக்கூடிய இந்தியா அவுட்லைன் மேப்லேருந்து கேட்டிருக்காங்க ஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க்ஸ் இதுதான் நான் சொன்னேன். அப்போது 32 + 8 40 மார்க்ஸ். நம்ம வந்து 1 மார்க்கு மேப் ஒர்க்கு டைம்லைன் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் எல்லாம் படிச்சிங்கனாலே 30 to 40 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபைனலாக நீங்கள் ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.